ஒற்றுமை, உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSN தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அருமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து இன்று எங்களுக்கு நடைபெற இருக்கிறது இசையும் கதையும். அதன் தலைப்பு சிந்தனை செய் மனமே. அதை வழிநடத்த சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டரும் திருநாக்கரசு ஐயா அவர்களும் இன்று சிட்னியிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு அருமையான நிகழ்ச்சி, அதை எல்லாரும் தவறாமல் பார்க்கும்படி கேட்டுக்கொண்டு இப்பொழுது தியானத்தை வழிநடத்துமாறு டாக்டர் நடராஜர் ஜெகநாதன் ஐயாவை இல்ஃபர்ட் ஈஸ்ட் லண்டனிலிருந்து அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. இது இப்பொழுது நீங்கள் உங்கள் தியானத்தை ஆரம்பிக்க. நன்றி ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் சுமார் அரை மணி நேரம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராவோம். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக முடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கை விரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவிடம் கையளிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் எனும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி
நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி, உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக டாக்டர் ஜெகநாதன் அவர்கள் அருமையாக இல்வேர்ட்ல இருந்து அருமையான ஒரு தியானத்தை வழிநடத்தினார்கள். அதற்கு உதவியாக அருந்ததி மாஸ்டர் ஃபிளாயர்ஸையும் நான் மியூசிக்கையும் வழங்கியிருந்தேன். எல்லோரும் பவானி மாஸ்டர் இதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருப்ப அவருக்கும் என்னுடைய நன்றி. எல்லோருடைய உதவிகளுக்கு நன்றியை தெரிவித்து அடுத்ததாக நாங்கள் செல்லுவது நிகழ்ச்சிக்கு போவோம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு இசையும் கதையும் நிகழ்ச்சி வரப்போகின்றது. இதன் தலைப்பு சிந்தனை செய் மனமே. இதை நடத்துவதற்காக சர்வசுந்தரலிங்கம் மாஸ்டர், திருநாவுக்கரசு மாஸ்டரும் அவர்கள் இங்கே வரப்போறார்கள். அதை வழிநடத்துவதற்கு ஒரு அருமையான இசையும் கதையும் நடைபெற இருக்கிறது. இவையில் முன்பும் பல முறை இந்த தளத்தில் நடந்திருந்தார்கள். இவையில் எங்கள் குழுவில் முக்கிய உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து தியானத்தை செய்வதோடு மாத்திரமில்லாமல் பல விதமான நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பித்து வருகிறார்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த தளத்தை அவர்கள் 2 பேரிடையும் கையளிக்கின்றேன். நன்றி திருநாவுக்கரசு ஐயா அந்த சர்வசுந்தரலிங்கம் அம்மா. நன்றி. நன்றி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களே. அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். PMC தமிழ் டிவி, PSSM தமிழ் ஐரோப்பா, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றின் அனுசரணையுடன் லண்டனில் இருந்து இயங்கும் உலக சமாதான நல்லிணக்க குழுவின் இத்தியான தளத்தில் சிட்னி ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சரோஜா தேவி சுந்தரலிங்கம் ஆகிய எனக்கும், ஈழத்து சவுந்தரராஜன் என சிட்னி வாழ் தமிழ் மக்களால் போற்றப்படும் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் இன்றைய இசையும் கதையும் நிகழ்ச்சியை நடாத்த சந்தர்ப்பம் அளித்த தளத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் முதற்கண் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இசையும் கதையும் நிகழ்ச்சியின் தலைப்பு சிந்தனை செய் மனமே. நாம் பெற்றுள்ள இந்த மானுட பிறவியை தமிழ் மூதாட்டி ஔவையார் தனது ஒரு பாடலில் இவ்வாறு விளக்குகிறார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் செய்தல் அரிது. தானமும் தவமும் செய்தலாயின் வானவர் நாடு வழி திறக்குமே. எத்தனை சிறந்த சிந்தனை! எல்லா பிறப்பும் பிறந்திழைத்து முற்பிறவியில் நாம் சிந்தனையோடு செய்த நற்சிந்தனையோடு செய்த நற்காரியங்களினால் இந்த அரிய மானுட பிறவியை பெற்றுள்ளோம் என விளக்கி, இப்படி நிறைவான மனிதராக பிறந்த நாம் ஞானமும் கல்வியும் பெற்று பரோபகார சிந்தனையுடன் தான் தான தர்மம் செய்து தியானத்தின் மூலம் மனப்பக்குவம் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என இப்பாடலில் வலியுறுத்தியுள்ளார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்தில் தோன்றியுள்ள மனிதர்களாகிய நாம் இந்த பௌதீக உலகில் செயற்படும் விதங்களை சிந்தித்தோமானால் சில சமயங்களில் சிரிப்பு வரும், பல தருணங்களில் அழுகை வரும். இந்த நிலையில் மனிதர்களாகிய நாம் வாழ்வது பரிதாபத்துக்கு உரியது. மனிதனுடைய சிந்தனையும் செயல்களும் பேராசை என்னும் பேயால் ஆட்கொள்ளப்பட்டு பணம், பொருள், செல்வம் என ஓடி ஓடி உழைத்து சுயநலத்துடன்
பரோபகார சிந்தனை இன்றி தமக்கென பதுக்கி வைக்கும் நிலையில் மன நிம்மதியின்றி சஞ்சலத்துடன் வாழும் நிலை ஏற்படுகின்றது. பரோபகார சிந்தனையின்றி பெருந்தொகையாக தாம் சேர்த்து வைக்கும் பணம் ஒருபோதும் நல்ல காரியம் செய்யாது. கண்மூடி நிம்மதியாக தூங்கவும் கருணை காட்டாது. ஏனெனில் உங்களது பணத்தை குறிவைத்து எத்தனையோ சொந்தங்கள் தேன்குடத்தை தேனீக்கள் மெப்பது போல் உங்களையே சுற்றி சுற்றி வந்து நிம்மதியை கெடுப்பார்கள். மேலும் ஔவையார் கூறியதை கவனிப்போம். பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேண்மேன். கூடு விட்டு ஆவிதான் போயினபின் யாரே அனுபவிப்பார் அந்த பணம். இப்படி அவர் எமக்கு அறிவுரை கூறுகிறார். எனவே பணத்தை சேர்த்து வைக்கும் நாம் அதில் ஒரு சிறு பங்கையாவதும் உலகில் நம்மை சுற்றி பசி, பிணி, மூப்பு ஆகியவற்றால் வருந்தும் ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவ முன் வருவது சிறந்தது என நாம் உணர்ந்து கொள்வது மிகவும் அவசியம். இதில் வினோதம் என்னவென்றால், வனத்தில் வாழும் மிருகங்கள், பறவைகள், ஏனைய உயிரினங்கள் இத்தகைய துன்பங்களை அனுபவிப்பதில்லை என்பதாகும். இதை மனிதன் உணர மறந்து விடுகின்றான். நன்றாக சிந்தித்து செயற்படக்கூடிய மனித இனம் மனப்பக்குவம் அற்ற இந்த அவல நிலையில் வாழ்வதை நினைத்தால் மிகவும் வெட்கமாக உள்ளது என்று விளக்கும் இந்த பாடலை திருநாவுக்கரசு அவர்கள் உங்களுக்கு வழங்க வருகின்றார். கேட்டு மகிழுங்கள். சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். தென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வே. தென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வே. சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். மோசடி பாதையிலே காசினை சேர்த்தாலும், மோசடி பாதையிலே காசினை சேர்த்தாலும், பாசமுடன் புகழ் பாடி பல பேரும் வரவேற்பார். பாசமுடன் புகழ் பாடி பல பேரும் வரவேற்பார். வாசமில்லாமல் மலராய் வாடிய ஒரு பூங்கொடியாய் வாழ்வினில் நல்லவனே தாழ்வினை அடைவதா. சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். வனம் தனிலே திரியும் பறவை மிருகமெல்லாம், வனம் தனிலே திரியும் பறவை மிருகமெல்லாம் வயிற்று பசியாலே வாடி மடிவதில்லை. வயிற்று பசியாலே வாடி மடிவதில்லை. மனதிலே சிறந்தவனாம், மண்ணிலே உயர்ந்தவனாம். மனிதனை நினைத்தாலே மாபெரும் வெட்கமடா. சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். தென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வே. சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். இத்தகைய அவல நிலையில் மனிதர்களாகிய நாம் வாழ்வதற்கான முக்கிய காரணம் மனப்பக்குவம் அற்ற நிலை என்பதை நாம் உணர வேண்டும். மனப்பக்குவம் அடைந்த மனித மனம்
அன்பு, கருணை, காருண்யம், பரோபகார சிந்தனை, நன்றியுணர்வு போன்ற நற்குணங்கள் நிரம்பிய ஒரு அற்புத சுரங்கமாகும். ஆனால் மனப்பக்குவமற்ற நிலையில் அதில் ஏற்படும் சிந்தனைகள், உணர்வுகள் என்பன எதிர்மறையாக செயற்பட்டு உம்மை பாவத்தில் தள்ளிவிடும். சுவாமி கிருபானந்த வாரியார், மனித மனம் ஒரு குரங்கு போல் அங்கும் இங்கும் தாவித் தாவி மனிதரை நேர்மறையாக சிந்திக்க விடாமல் குழப்பத்தில் தள்ளிவிடும் தன்மை உடையது என விளக்கினார். சாவித்திரியும் குரங்கினை ஒரு தடியால் தட்டி அடக்கினால் அது நம் சொற்படி நடக்கும். அதுபோல அலைபாய்ந்து கொண்டிருக்கும் எமது மனதினை அப்படியே விட்டுவிட்டால் நாம் சிறப்பாக வாழ முடியாது. எனவே எமது மனதினை கட்டுப்படுத்தாமல் வாழ்ந்தால் எத்தனை பிரச்சனைகளை மனிதன் எதிர்நோக்க வேண்டி இருக்கும் என்பதை அடுத்து வரும் பாடல் உங்களுக்கு விளக்குகிறது. மனமொரு குரங்கு, மனித மனமொரு குரங்கு, அதை தாவ விட்டால் தப்பியோட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும். மனமொரு குரங்கு, மனித மனமொரு குரங்கு, அதை தாவ விட்டால் தப்பியோட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும். மனமொரு குரங்கு, அடித்தாலும் அணைத்தாலும் வலிக்கு வராதே, அப்படியே விட்டு விட்டால் முடிவும் இராதே. அடித்தாலும் அணைத்தாலும் வலிக்கு வராதே, அப்படியே விட்டு விட்டால் முடிவும் இராதே. நயத்தாலும் பயத்தாலும் அடங்கி விடாதே, நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராதே. மனமொரு குரங்கு, மனித மனமொரு குரங்கு, வெள்ளி பணம் நாடி வாலாட்டம் போடும், கள்ளத்தனம் செய்து வெறியாட்டம் போடும். வெள்ளி பணம் நாடி வாலாட்டம் போடும், கள்ளத்தனம் செய்து வெறியாட்டம் ஆடும். கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும், கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும். கடவுள் இருப்பதை கருதாமல் ஓடும். மனமொரு குரங்கு, மனித மனமொரு குரங்கு, அதை தாவ விட்டால் தப்பியோட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும். மனமொரு குரங்கு, மனித மனமொரு குரங்கு. கட்டுப்பாடற்ற குரங்கு மனம் கொண்ட மனிதர்கள் மிகவும் விபரீதமான சிந்தனைகளினால் பொய்யும் புரட்டும் திருட்டும் நிறைந்த செயல்களை செய்வதனால் தாமும் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து சக மனிதர்களுக்கும் சமூகத்தில் தீங்கிழைத்து வாழ முற்படுகின்றனர். மனிதர்கள் பலர் வெளித்தோற்றத்தில் நல்லவர்களாக தோன்றினாலும் இதயத்தில் சூது, வாது, வஞ்சனை நிறைந்தவர்களாக, அன்பு, கருணை, காருண்யம் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை சிந்தித்து உணர வைக்கிறது அடுத்த பாடல். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே,
அதில் பொய்யும் பிறட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே. அதில் பொய்யும் பிறட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. கண்களிரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் 1000 பொருள் இருக்கும். கண்களிரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் பொருத்தினில் 1000 பொருள் இருக்கும். உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அதிகுடன் பிறந்தோரை கருவறுக்கும். பாயும் புலியில் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, புலியில் பார்வையில் வைத்தானே. இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே, இதய போர்வையில் மறைத்தானே. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. கைகளை தோளில் போடுகிறான், அதை கருணை என்றவன் கூறுகிறான். கைகளை தோளில் போடுகிறான், அதை கருணை என்றவன் கூறுகிறான். பைகளில் எதையோ தேடுகிறான், கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே. அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. நம்மை பாய்ந்து தாக்கி இரத்தத்தை உறிஞ்சிக் கொள்ளும் புலியின் கொடுமையான குணத்தை அதன் பார்வையில் அறியக்கூடியதாக வைத்த இறைவன் மனிதர் மனதில் உள்ள துர்க்குணங்களை ஏன் மறைக்கிறார் என இறைவனை பலரும் நாம் நொந்து கொள்ளலாம். ஆனால் இப்படி நொந்து மனம் கலங்குவதை விட்டு நாம் ஒரு உண்மையை உணர வேண்டும். இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் எம்மை படைத்த இறைவன் எம்மை ஆட்டுவிக்கின்றார் என்ற ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம். மனப்பக்குவத்துடன் நிதானமாக சிந்தித்து பார்த்தால் என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் உன் செயலே அன்றி வேறொன்றில்லை பராபரமே என்னும் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். இறைவன் நடத்தும் நாடகத்தில் பல்வேறு வேடமேற்று நடித்துக் கொண்டிருக்கும் நாம் இறைவனிடம் எதனை கேட்போம் என சிந்தித்து பார்ப்போம். சூது வாது வஞ்சனை நிறைந்த மனிதர்களின் நன்றி உணர்ச்சியற்ற செயல்களிலிருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும் என்று தானே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அத்துடன் எமது மனதில் இருந்தும் சூது வாது வஞ்சனை போன்றவற்றை அகற்ற வேண்டும் என்று தானே நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். எத்தனை உதவிகளை செய்து பிறரை வாழ வைத்தாலும் சிலரது நன்றி கட்ட நடத்தையினால் மனது புண்பட்டு வாடாமல் இருக்கும் ஒரு நிலை எங்களுக்கு வேண்டும் என்றும், இறைவனால் எங்களுக்கு அளிக்கப்படும் சிறு சிறு ஆசீர்வாதங்களுக்காக நாம் நன்றி அறிதலுடன் வணங்கும் மனம் எமக்கு வேண்டும் என்றும் இறைவனிடம் கேட்க வேண்டிய நிலையில்தான் மனிதர்களாகிய நாம் இன்று இருக்கின்றோம். இதனை விளக்குகிறது அடுத்ததாக வரும் ஒரு அருமையான பாடல். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையெனும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர்
ஆடாதாரே கண்ணா ஆசையெனும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையெனும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்தே துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையெனும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையெனும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. எனவே இதனை நன்கு உணர்ந்து நாம் நன்றாக சிந்தித்து எமது அறிவுக்கு ஒளி ஊட்டுவது மிகவும் அவசியம். மனதினை ஆற்றுப்படுத்தவும் மனப்பக்குவத்துடன் சிறப்பாக வளமான வாழ்வு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துக்கு சமமாக பரிணமித்த மனித தெய்வங்களாக மாற நாம் இறைவனின் சில கட்டளைகளை பின்பற்றுவது மிகவும் அவசியம். எமது எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றை தூய்மைப்படுத்தி விழிப்புணர்வு தியானத்தினை மேற்கொண்டு பின்வரும் சிறந்த கட்டளைகளை சிறமேற்கொண்டு வாழ்ந்தால் நாடு போற்ற வாழ்ந்து ஆன்ம ஈடேற்றம் அடைய முடியும். இப்பொழுது இந்த நிலைகளை விளக்கும் பாடல் நிறைவாக உங்களை மகிழ்விக்க வருகின்றது, கேட்டு மகிழுங்கள். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி
சொல்லுக்கு செய்யை ஒன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்யை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு, தெய்வத்தின் கட்டளையாறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வாழ்வில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. இந்த 6 கட்டளைகளின்படி கள்ளம் கபடமற்ற வெள்ளை மனதுடன் நிகழ்காலத்தில் விழிப்புணர்வுடன் வாழ்வது ஒரு சிறந்த கலையாகும். எமது மனதில் இருந்து கசப்பான கடந்த கால நினைவுகளையும் புரியாத புதிராக இருக்கும் எதிர்காலம் பற்றிய பயத்தினையும் தவிர்த்து நம்முள்ளே உள்ள நிகழ்காலத்தில் விழிப்புணர்வுடன் வாழ்வதுதான் சிறந்தது என சிந்தித்து உணர்வது அவசியம். எப்பொழுது எமது மனம் அங்கும் இங்கும் அலை பாய்வதை நிறுத்துகிறதோ அப்பொழுது மனம் ஒரு அமைதி பூங்கா ஆகிறது. இப்பொழுது எமது மனம் அமைதி பூங்கா ஆகும் பொழுது எமது ஒவ்வொரு மூச்சும், எடுத்து வைக்கும் ஒவ்வொரு கால் அடியும், கண்மூடி விழிக்கும் ஒவ்வொரு கணமும் புரிதலுக்கான பாதைக்கு வழிகாட்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வு என்பது சாதாரண அனுபவங்களை புனிதமான அனுபவங்களாக மாற்ற வல்லது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் உன்னத வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். எனவே நன்றாக சிந்தித்து செயலாற்றி விழிப்புணர்வுடன் தன்னலமற்ற எதிர்பார்ப்பற்ற மனம் நிறைந்த அன்புடன் சேவை செய்து சிறப்பாக வாழ்வோம் ஆக. நன்றி, வணக்கம். இப்பொழுது நன்றி கூறும் நேரம். முதலில் எங்கள் இருவருக்கும் இத்தளத்தில் இசையும் கதையும் என்ற நிகழ்ச்சிகளை மாதம் தோறும் நடத்துவதற்கான ஒழுங்கினை, வாய்ப்பினை, ஆதரவினை வழங்கி வரும் மதிப்புக்குரிய திரு ஸ்ரீகந்தராஜா ஐயாவுக்கும் திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா அம்மையாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து எங்கள் நிகழ்ச்சிகளை தவறாது கேட்டு பின்பு வரும் கருத்தரங்கில் தியானிகளாகிய உங்களின் சிறப்புரைகள் எனது உள்ளத்தை
பெரிதும் கவரக்கூடியதாக இருக்கின்றது. இதில் உங்கள் அனைவரின் ஆர்வம், பாடல்களுக்கான ஊக்கமளிப்புக்கும் எனது நன்றி உரித்தாகுக. அடுத்து முக்கியமாக எனது நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிற்கும் நான் பாட வேண்டிய பாடல்களை தானே தெரிவு செய்து பின்பு அவற்றுக்கு ஏற்ப தலையங்கத்தை உருவாக்கி பாடல்களின் கதையையும் சிறப்பாக இயற்றி எனக்கு ஆதரவு அளித்து வரும் திருமதி சரோஜாதேவி சுந்தரலிங்கம் அம்மையாருக்கு எனது விசேட நன்றியும் பாராட்டும். இவரின் நற்பண்பு, பணிவு, கவித்திறன், சொல்லாற்றல் போன்றவற்றை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இதை நீங்கள் உங்கள் கரகோஷத்துடன் தெரிவித்துக் கொள்ளுமாறு வேண்டி நிற்கின்றேன். மிகவும் நன்றி ஐயா. அருமையான நிகழ்ச்சி, சிந்தனை செய் மெனமே என்பதை முதலில் நாங்கள் கருத்து கூற முதல் எல்லோரும் 30 வினாடிகள் எல்லோரும் கைதட்டுமாறு பண்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. முதலாவதாக வருகிறார் சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து நிர்மலா லிங்கரட்னம் அம்மா அவர்கள். நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று சகோதரர் திருநாவுக்கரசு அவர்களும் சகோதரி சரோஜா சுந்தரலிங்கம் அவர்களும் மிகவும் அருமையான ஆன்மீக பாடல்களை தெரிந்தெடுத்து மிகவும் அழகாக பாடினார். மிகவும் நன்றாக இருந்தது. பல நல்ல அரிய விஷயங்களை அடக்கிய பாடல்களை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். தனக்கு மிஞ்சுவது தானமும் தர்மமும் தான் என்ற பழமொழியின் கருத்தை முதலாவது பாடலிலும் அப்படியாக ஒவ்வொன்றையும் மிக விளக்கமாக நல்ல பாடல்களை தேர்ந்தெடுத்து மிகவும் அழகான ஒரு இசையும் கதையும் செய்தார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன் ஐயா, நீங்க பேசலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் அடிக்கடி சொல்றேன், நான் இந்த நிகழ்வுல ப்ரோக்ராம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு அடிக்கடி தொடர்பு படுத்தி பார்க்குறேன். நான் நேற்றையான ப்ரோக்ராமுக்கும் இன்றையான ப்ரோக்ராமுக்கும் என்ன தொடர்பு நீங்கள் கேட்க போறீங்க. அது நான் இன்றைக்கு சொல்ல போறதில்ல, நானே ஒரு பேஜ் ப்ரிப்பேர் பண்ண போறேன். மூச்சுக்கும் இசைக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது. ஆனால் இன்றைய ப்ரோக்ராமுக்கு வர போறேன். ஒவ்வொரு பாட்டை நானும் எடுத்து யோசிச்சு கொண்டு வாரேன். அது சிந்தித்தால் சிரிப்பு வரும், நொந்தால் அழுகை வரும் என்றைக்குள்ள ஆசிச்சன். சிரிப்பு என்றைக்குள்ள நீங்கள் புன்னகைக்கலாம். ஆனால் நாங்கள் லாஃப்டர் யோகா தான் ப்ரமோட் பண்றோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போக மாட்டேன். எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை இல்லை. ஐ டோன்ட் நோ, தேர் ஆர் ஸ்டடீஸ். இல்லை, நான் ஒரு ஸ்டடீஸ் என்றா தான் எடுப்பேன். ஆனால் நீங்கள் வாய் விட்டு சிரிக்கைக்குள்ள உங்களோட டயஃப்ரம் நல்லா பிஸ்டன் மாதிரி வேலை செய்யும். ஸோ யூ ஆர் டீப் ப்ரீதிங். அதுல எந்த வித சந்தேகம் இல்லை. அப்ப மனம் நொந்தால் அழுகை வரும் நான் யோசிச்சேன். சொல்வார்கள் இல்ல, மனம் அழுகினா மன சும்மா இறங்குமெண்டு. நினைவுகள் பழு என்றா நாங்க அழுகன்னு சொல்லிக்கல ஒன்றை யோசிச்சு அது ஒரு வெயிட்டா வந்துடும். அதெல்லாம் மனம் கிளங்கினா அது போய் மென்டலா போயிடும். ஆனால் விக்கி அழுகிறது ஒரு விதம், ஒப்பாரி வச்சு அழுகிற விதம், இதெல்லாம் ஒரு நடனம். நேற்று நான் சொன்னேன் இல்ல, சுவாசம் என்று சொல்லிக்கல அது நடனமா வருதுன்னு சொல்லி, அதை நான் அதுக்கு போவே இல்லை. அது முதலாவது பாட்டு. மனம் ஒரு குரங்குன்னு நாங்க சொல்றது, ஆனால் அது உண்மையில ஒரு குரங்காண்டு நான் யோசிச்சேன். அது இன்டிசைசிவ் இருக்கலாம், அது தாவி கொண்டிருக்குது. ஐயம், டூ அண்ட் ஃப்ரோ ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இங்காலையும் அங்காலையும் இழுக்கிறது. சில பேர் நினைக்கிறாரு நான் ஐயப்பட்டு கொண்டிருக்கிறேன். தெளிவு காண்றதும் ஐயமும் வேறு. தெளிவு என்று சொல்லிங்கன்னா நீங்க புதிய கோணத்துல பார்ப்பீங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டையும் புதிய கோணத்துல பார்க்கிறேன். அது ஐயம் இல்லை. அப்ப அதான் அந்த குரங்குன்னு சொன்னாலும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை லைச்சு. உண்மையில நான் நேற்று பேச்சு கேட்டுல இருந்து 24 தான் யோசிச்சு கொண்டிருக்கேன். நான் தான் அதான் எனக்கு தியானமாகப்படுது. இந்த மாதிரி இதை நான் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மற்றது அடுத்த பாட்டு பொய்யும் புரட்டும் என்ற வேர்ட் வருது. பொய் சொல்ல போறோன்னு பிளஃப் பண்ணுவான். சரியோ,
ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்லுவான். அங்கதான் பிரச்சனையே வரும். ஆனா ஒரு பொய்யை பொருந்தத்தக்கதா சொன்னால் உங்களே ஏமாத்தி போட்டு அவன் he will make something out of it. பாத்தீங்களா? அதுல ஒரு புத்தியை கொடுத்திருக்கிறார் கடவுள். பொய்யும் சொல்லி நீங்கள் you can go up as well, at the same time you can have a downfall. இதுதான் அடுத்த முக்கியம். ஆட்டு விற்பவன்ன்றதுல இதை நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். ஃப்ரீ வில் என்று சொன்னா என்ன, நீங்க எடுத்து பாருங்க, டிக்ஷனரியிலயோ இதுல போட்டிருக்கிறார்கள். ஃப்ரீ வில்லோட நீங்க மனம் இயக்கினா நோ எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ளூடிங் காட்னு போட்டிருக்கிறார். அதை நீங்க திருப்பி ஞானது கூகுள்ல பார்த்து அறிஞ்சினான். அதுக்காக கடவுள் நம்பிக்கையை கைவிட விட சொல்ல இல்லை. நான் அதான் சொல்ல இறை தன்மையை தான் நான் நம்புறேன். சத்தியம் ஒழிய ஒரு சமயம் நான் எந்த சமயம் சொல்ல இல்லை. எதுக்கு எடுத்தாலும் காட் வில்லிங் என்று சொல்லி டெரரிஸ்ட் சொல்றாங்க. காட் வில்லிங் பாத்தீங்களா எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லி. காட் வில்லிங் என்ன அர்த்தம்? காட் இஸ் கண்ட்ரோலிங் யூ. நான் நிறுத்துறேன். இன்னொரு இன்றைய பட்ஜெட் டே இங்க. அப்ப நான் ஒரு பாட்டை இதுல பாட போறேன். இல்ல கையில வாங்கினேன், பையில போடல, காசு போட இடம் தெரியல. அது எனக்கு அப்ளை பண்ணல. ஐம் ஓகே. ஆனா இன்றைக்கு பட்ஜெட் டேஸ்ல எத்தனையோ பேருக்கு வேண்ட ஆசை எல்லாம் டாக்ஸ்லயே போகுது என்று சொல்லி முடிக்கிறேன். அது ஒரு சிரிப்பான பாட்டு, பட்டுக்கோட்டையர் எழுதினதை நினைக்கிறேன். நன்றி. நன்றி ஜெகநாதன். மிகவும் நன்றி. அடுத்த கனடால இருந்து வரதாஸ்ரமநாதனமா நீங்க பேசுங்க. வரதாமா நீங்க பேசலாம். வரதாமா நீங்க. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். இன்று எங்களை சிந்தனையோடு மகிழ்வித்த திருநாவுக்கரசு ஐயாவுக்கும் சரோஜினி அம்மாவுக்கும் சிறப்பான வணக்கம். நீங்கள் வசன நடையிலே மிக நன்றாக எங்களுக்கு எப்படி மனம் கூத்தாடும், அந்த மனத்தை எப்படி அடக்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டீர்கள். அதை அரண்படுத்தும் முகமாக திருநாவுக்கரசு அவர்கள் தனது பாடல்களை சிறப்பாக பாடினார். இந்த வயது எனக்கு தெரியாது, இருந்தாலும் முதியவர் என்று நினைக்கிறேன். இந்த வயதிலும் இப்படியான ஒரு குரலும் உற்சாகமும் இருக்கிறது. அதை நீண்ட காலம் உங்களுக்கு அருள வேண்டும் என்று இறையை வணங்குகிறேன். மீண்டும் வந்து எங்களுக்கு இத்தகைய அரிய இசையை கதையை தாருங்கள். நன்றி. அருமை. வரதாமணி அம்மையாருக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக சிட்னி ஆஸ்திரேலியா வந்து பஞ்சாட்சர மாஸ்டர். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று இசையும் கதையும். இசை பாலா திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் அருமையாக இசையை பாடியிருந்தார். கதையும் சர்வசுந்தரலிங்கம் அம்மாவும் திறமையாக எங்களுக்கு கதையை சொல்லியிருந்தார். நன்றாக இருந்தது. நன்றாக இருந்ததுன்னு விட்டு போனால் அது அப்படியே போயிடும். அதை பின்பற்ற வேணும். அதுக்காகத்தான் இந்த கதைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது என்பதையும் கூறிக்கொண்டு, அதுவும் ஸ்பெஷலா தியானம் செய்கிறவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேணும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பஞ்சாட்சர மாஸ்டர். நன்றி. நன்றி. அடுத்ததா ஜெர்மனியிலிருந்து கலைவாணி டீச்சர், நீங்க பேசலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று சரோஜினி சுந்தரலிங்கம் மாஸ்டர் அருமையான இசையும் கதையும் என்று சொல்ல முடியாத ஒரு இசையும் சிந்தனையும் என்று சொல்லலாம். அப்படி ஒரு அழகான சிந்தனையை எங்களுக்கு இன்றைக்கு தந்திருந்தார். அவருடைய அந்த சிந்தனை, அதாவது குழந்தை பிள்ளைக்கு இனிப்பை காட்டி காட்டி மருந்தை கொடுப்பது போல இனிய பாடல்களை தந்து சிந்தனையை இசை, இந்த இதை பற்றி சிந்தனை செய் என்று இடித்துரைப்பது போல பரோபகார சிந்தனையை இல்லாதவர்கள் அதை பின்பற்ற சொல்லி அன்பு, கருணை என்பவற்றை பின்பற்றுங்கள். சூதுவாது வஞ்சனை அகற்ற வேணும். அந்த நன்றி கட்ட நடத்தையை இல்லாமல் செய்ய வேணும். அந்த விழிப்புணர்வு, அதிகமான விழிப்புணர்வுகளை இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு சுட்டி காட்டியிருந்தார். சிந்தனை செய் மனமே என்ற தலைப்பிலே அந்த சிந்தனை எங்களை சிந்தனை செய் என்று அதை எங்களுக்கு
அதை இந்த பாடல்கள் நல்ல பாடல்கள் மூலம் நீங்க தேர்ந்தெடுத்த அந்த பாடல்கள் எவ்வளவு பழைய பாடல்கள் இவற்றையெல்லாம் எப்படி எந்த பாடலை கொடுத்தாலும் நான் பாடி விடுவேன் என்று திருநாகேசு மாஸ்டர் வந்து பாடி விடுவார். அந்த பாடல்களை எல்லாம் அம்மா தாங்களே தானே தேடி எடுத்து கொடுத்ததாக எவ்வளவு இந்த பேர்ட்ஸ் எவ்வளவு இந்த சொற்களை எவ்வளவு தூரம் அவர் ரசித்து அந்த பாடல்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய அறிவு அந்த அளவு அவருடைய அறிவு அங்கு மிஞ்சத்தக்கதாக இருக்கிறது. இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி கலைவாணி அம்மா அவர்களே. நன்றி. நன்றி. அடுத்ததாக சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து குமாரசாமி பிள்ளை ஐயா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் என்னுடைய இதயங்களின் வணக்கம். இன்று திருநாகேசு ஐயாவும் சரோஜா சுந்தரலிங்கம் இணைந்து வளமை போல் பல தத்துவ கருத்துக்களை நமக்கு வழங்கினார்கள். வாழ்க்கை என்றால் சவால் நிறைந்தது எப்பொழுது என்று இன்னும் நன்றாக தெரிய வேண்டாம். வாழ்க்கையிலிருந்து எத்தனை விதமான சவால்களை நாங்கள் சந்திக்க வேண்டும். அதில் நாங்கள் எல்லாம் ஒரு நடிகர்கள். இப்போ எப்படி எங்களுடைய பாத்திரங்களை நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும்ன்றதுதான் உண்மையானது. இப்போ எப்படியான கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் நாங்கள் கேட்கும் பொழுது முக்கியமாக நம்முடைய ஆழ்மனத்தில் மீண்டும் மீண்டும் உயர்ந்த சிந்தனைகளை பதிவு செய்கின்றோம். அதுதான் இங்கே முக்கியம். இந்த பாடல்களை நாங்கள் பலவரை வீட்டில் போட்டு கேட்கும் பொழுது எல்லாம் மனம் சோர்ந்திருக்கும் போதெல்லாம் இப்படியான பாடல்களை கேட்கும் பொழுது ஒரு உற்சாகம் வருகின்றது. இந்த உற்சாகம்தான் வாழ்க்கையில் ஒரு உந்து சக்தியை கொடுக்கின்றது. அடுத்தது என்ன ஒன்று, இன்றைய வாழ்க்கை மாறிக்கொண்டே போகின்றது. எல்லாம் நீங்கள் பார்ப்பார்கள், எல்லோரும் கூட இருந்து குழி பறிப்பார்கள் என்று நீங்கள் கேட்டுப்பட்டீர்கள், அனுபவத்தில் சந்திச்சிருப்பீர்கள். எங்களுக்குள்ளேயே யார் எங்களை குழி பறிப்பார்கள் தெரியாத காலகட்டத்தில் வாழ்பவர்கள் நிச்சயமாக இந்த தந்திரங்களை விழிப்புணர்வுடன் ஏற்றுக்கொண்டு அவதன் விழிப்புணர்வு என்ற பொழுது நாங்கள் எந்த நேரம் எங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவதானிக்க வேண்டும். எப்படி எண்ணங்களை நாங்கள் கவனிக்கின்றோமோ ஒவ்வொரு நேரத்துடைய நடவடிக்கைகள் என்ன செய்கின்றார்கள், இப்படி இருக்கின்றார்கள் என்று ஒரு கணிப்பு வேணும். என்னுடைய கணிப்பு என்னென்னா, இப்படியான பாடல்கள் தான் எங்களுக்கு எச்சரிக்கை மணி அடித்து கொண்டிருக்கின்றது. நாங்களும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதை சரோஜா மாஸ்டர் சிந்தித்து அவர் ஒரு உலகியலால் ஆளாக மாறிக்கொண்டு வருகின்றார். இசை மன்னரும் இணைந்து அற்புதமான நிகழ்ச்சியை வழங்கினீர்கள். நாங்கள் இதை ஒரு கால் மட்டும் போதில்லை, மீண்டும் மீண்டும் அசை போட வேண்டும். அசை போட்டு அதில் என்ன செய்ய வேண்டும் என்று இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம். அடுத்து எங்களுக்கு தெரியும், தென்றலும் புயலும் மாறி மாறி வரும். வாழ்க்கை அது அப்படித்தான். இன்று தென்றல் வந்தால் நாளைக்கு புயல் வரும், புயல் வந்தால் தென்றல் வரும். இதுதான் வாழ்க்கை இயற்கை. அதை நாங்கள் சமநிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் நாங்கள் தியாகம் செய்கின்றோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை வழங்கினாக்கும் இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டும். வாய்ப்பை உருவாக்கிய ஸ்ரீகாந்தராய மாஸ்டருக்கும் எனது நன்றி உணர்வு தான் வாழ்க்கையை ஒருத்தனை மேலும் மேலும் கொண்டு வரும் என்ற நம்பிக்கையுடன் நான் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை குமாரசாமி ஐயா அவர்களே, மிக்க நன்றி. வார்த்தைகள் போதாது சொல்வதற்கு. நன்றி. அடுத்ததாக டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி சந்தர்ப்பத்துக்கு. நான் எப்போதும் உங்கள் இருவருடைய நிகழ்ச்சியை தவறாம பார்க்கறத நான் ஆவலுடன் இருப்பேன். அதே போல் இன்றும் பலம் திறமையாக இருவரும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். சரோஜாதேவி அம்மையார் அழகிய தமிழில் அப்படியே உண்மையான மனத்துடன் பார்க்கவே தெரியும். தன்னுடைய பகுதியை மிகவும் திறமையாக எப்பொழுதும் எங்களுக்கு அலரித்து சொல்லுவார். அதன்படியாக திருநாவுக்கரசு ஐயாவும் மிகவும் திறமையான குரலிட இந்த அதிகால நேரத்தில் எழும்பி இவ்வளவு பாட்டுகளையும் எங்களுக்கு தந்து எங்களோட மனம் அங்கும் இங்கும் அலபாதி திரிகிற மனத்தை என்ன மாதிரி கடைசியில கட்டுப்படுத்தி விழிப்புணர்வுடன் நாங்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் நல்லவன்றதை கடைசியாக முடித்து எங்களுக்கு இதை தந்ததுக்கு மிக்க நன்றி. திறமையான உங்கள் இருவரும் எப்போ வந்தாலும் திறமையான விதத்திலே எங்களை மகிழ வைக்கிறீர்கள் என்று சொல்லி இதை என்னுடைய கருத்தை நான் முடிக்கிறேன். நன்றி. நன்றி சரஸ் அம்மையார்.
மிகவும் நன்றி. அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் அம்மா அவர்கள் டோக்கிங் சரையிலிருந்து பேசுகிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். என்று வழமை போல திருநாவுக்கரசு ஐயாவும் சரோஜினி அம்மாவும் நல்லொரு ப்ரோக்ராமை தந்தார்கள். அதை நான் எதிர்பார்த்து கொண்டு தான் இருந்தான் என்றால் எப்போவுமே அவர்கள் நல்லொரு ப்ரோக்ராமை தான் தருவார்கள். நல்ல தத்துவ பாடல்களை சரோஜினி அம்மா கொடுக்க அதை வடிவாக பாடக்கூடிய திறமை திருநாவுக்கரசு ஐயாவுக்கு இருந்தது. அதை நான் மிகவும் மெச்சுகிறேன். நீங்கள் இப்படி ஒரு ப்ரோக்ராமை இன்னொருக்கா மீண்டும் மீண்டும் தர வேண்டும் என்றுதான் எங்களுக்கு விருப்பம். என்னன்னா அது ஒரு இது வரப்பிரசாதம் தான் சொல்லணும். மீண்டும் மீண்டும் தர வேணும்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் அம்மா ஐயா. நன்றி. நன்றி. அருந்ததி உங்களோட கருத்தை கூறலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சரோசுந்தரலிங்கம் மாஸ்டருக்கும் திருநாவுக்கரசு மாஸ்டருக்கும். என்னென்னா என்ன மாதிரி பாட்டுகள் எடுத்து அதுக்கு கருத்துக்களை சொல்லி நீங்களே பாட்டுகளையும் எடுத்து கருத்துக்களையும் எடுத்து மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு பாட்டுகளையும் ஒவ்வொரு கருத்துக்கள் தத்துவங்கள் அடங்கி இருந்தது. மிகவும் சிறப்பாக சரோ மாஸ்டர் மிகவும் அருமையாக எல்லா பாட்டின் ஒவ்வொரு விளக்கத்தையும் கூறியிருந்தீர்கள். அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அதில் கூறியிருக்கிறதை நீங்கள் மிகவும் சிறப்பாக எடுத்து காட்டினீர்கள். அதற்கு தகுந்தா போல் திருநாவுக்கரசு மாஸ்டர் தந்த இனிமையான குரல்ல மிகவும் அழகாக சிறப்பாக பாடியிருந்தார்கள். உங்கள் இருவருக்கும் எங்கள் தளத்தின் சார்பாக பெரியொரு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுடைய நிகழ்ச்சியை தொடருமாறு ஒவ்வொரு மாதம் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அருந்ததி மாஸ்டர் அவர்களே. நன்றி. 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 சில அறிவித்தலை சொன்ன பிறகு சுரேந்திர தர்மகுமார் அம்மா நீங்கள் பேசுறதுக்கு ஆயத்தமா இருங்க. அதாவது நாளை காலை 9 மணிக்கு சரோஜினி நரந்தனுடைய யோகா நிகழ்ச்சியை சிட்னியிலிருந்து வழிநடத்துகிறார்கள். இந்த 10 மணிக்கு தனிமனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமான தியானம். இந்த 11 மணிக்கு மதன் மோகன் பிரபு அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு மனித வாழ்க்கையின் குறிக்கோள். இந்த நாளைக்கு இரவு 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. அதில் எல்லோரும் கலந்து கொள்ளலாம். அதில் திருநாவுக்கரசு மாஸ்டர் கலந்து கொள்வார் மற்றும் சரோசுந்தரலிங்கம் எல்லோரும் நீங்க பாடியிருக்கிறவர்களும் பேச இருக்கிறவர்களும் கலந்து கொள்ளலாம். அதாவது வெள்ளிக்கிழமை சிவசுதா மாஸ்டருடைய யோகா நிகழ்ச்சி. 11 மணிக்கு UK டைம் கௌரி ராஜ் அவருடைய பேச்சு கற்பனையின் அற்புதம். 8 மணிக்கு தேவரன் அவர்கள் ரெடிங் தமிழ் ஸ்கூலை பற்றி பேச வருகிறார்கள். இவ்வளவுதான் நிகழ்ச்சிகள். இதன் முடிவில் நாங்கள் எல்லாம் ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு சுரேந்திர தர்மகுமார் உங்களுடைய பாட்டு இசையின் கதையை மெச்சி ஒரு அருமையான ஒரு வீடியோ ஒன்றை போடும்படி கேட்டிருந்தேன். நான் கட்டாயம் போட இருக்கிறேன். அதுக்கு சார்பாக அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தர்மகுமாருக்கு ஒரு விசேஷ அன்பளிப்பாக அவளுக்கு அந்த பாட்டை போட இருக்கின்றேன். நன்றி. நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இந்த நிகழ்வில் தொடர்ந்து கலந்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம். இது இரவு 8 மணிக்கு நடைபெறும் இது UK நேரப்படி. ஆனால் கனடால இது 3 மணி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றது நான் சரோ மாஸ்டரும் திருநாவுக்கரசு மாஸ்டரும் சொன்னதை சொல்றதுக்கு ஆசைப்படுகிறேன். மனித மனத்தை சொல்லும் கலை என்பது ஒரு மகத்தான கலை. அது வெறும் தகவலை மட்டுமல்லாமல் கேட்போரை அந்த தத்துவத்துக்குள் ஈர்க்கும் ஒரு நுட்பமாகும். அதை சரோ சுந்தரலிங்க மாஸ்டர் இன்றைக்கு அம்மா என்று மிகவும்
அருமையாக கூறியிருந்தார். அந்த தத்துவங்களை இசையால் மேலும் சுவாரஸ்யமாக்கலாம் என்பதை திருநாவுக்கரசு மாஸ்டரும் மிகவும் வடிவாக கூறியிருந்தார். எனக்கு என்ன நினைவு வந்தேன்டா, சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் ஒரு குரங்கு, இதெல்லாம் மனித மனத்தை பற்றி போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே என்று கூறினதும், பிறகு ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதே கண்ணாண்டு அந்த மனத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து கடைசியா ஆண்டவனிடம் சமர்ப்பித்ததும் எனக்கு மிக்க நன்றாக பிடித்து கொண்டது. மிக்க நன்றி. உங்கள் இருவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஒரு சேட் பாக்ஸ் தான் இருக்குது. கலா மகாலிங்கம் கனடா, தேங்க்ஸ் யோர் எக்ஸ்பர்ட், குட் சாங், வெரி வெல், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்க வளமுடன், குட் அட்வைஸ் சாங், போத் ஆஃப் யூ, கம் அகெயின். இத்துடன் சேட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சுகேந்திர மாஸ்டர் அவர்களே, நன்றி. முனைவர் கௌரிராஜ் அவர்களை அழைக்கின்றேன். இவர் வெள்ளிக்கிழமை UK டைம் 11 மணிக்கு அருமையான பேச்சு பேச வருகிறார். கற்பனையின் அற்புதம். நீங்கள் இப்பொழுது கருத்தை கூறலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம். மிக அருமையாக இத்தலத்திற்கு ஏற்றார் போன்ற பாடல்களை தேர்வு செய்ததோடு அவற்றுக்கு சிறப்பான விளக்கங்களையும் கொடுத்து நீங்கள் இருவரும் மிக மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்றீர்கள். எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. எல்லோரும் ஒவ்வொரு பாடலை பற்றி எடுத்து சொல்லிவிட்டார்கள். ஆகையினால் நான் தனித்தனியாக எடுத்து சொல்லவில்லை. மொத்தத்தில் அற்புதம் 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 என்று சொல்லலாம். அப்படியே சிறப்பாக இருந்தது. கேட்பவர் அனைவரையும் தன்வசப்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. ஆகையினால் உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் மீண்டும் இது போல வந்து எல்லோரையும் வசப்படுத்தக்கூடிய இனிய பாடல்களை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாய்ப்புக்கும் நன்றி. ராஜேஷ் சீதமம்மா, நீங்க பேசலாம். தேங்க்யூ சூரி ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். சரோமாவும் திருநாக்கரசு ஐயாவும் எங்களுக்கு தந்த இந்த இசையும் கலையும் மிக மிக அருமையானது. இதை போல ஒவ்வொரு மாசமும் நீங்கள் எங்களுக்கு இரவு நேரத்துல வந்து தாருங்கள் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் இப்படியான இதுகளை இரவில பழக்க போறது முன்ன கேட்டுட்டு போய் பழக்க வைக்கல. எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். உண்மை, நான் என்னில கண்ட அனுபவம், அது உண்மை. நான் அதிகமா சாய்பாபாவோட பாட்டுகள் பஜன்ஸ் போட்டுட்டு தான் படுக்கிறேன் நான். ஆனா இப்படி தேர்ஸ்டேஸ்ல இப்படி உங்களோட இதுகள் வரையக்கல, இசையும் கதையும் வரையக்கல, எனக்கு அது மிக்க சந்தோஷமா இருக்கிறது. அம்ஷோ எல்லாருக்கும் இப்படியே சந்தோஷமாகத்தான் இருக்கும். எல்லா பாட்டுகளும் எனக்கு இத்தனையோ பாட்டுகள் தெரியாது. என்னென்றுதான் இந்த பழைய பாட்டுகள் எல்லாத்தையும் சரோமாம் நகர்சையாம் சேர்ந்து குழந்தை எங்களுக்கு இப்படி தந்தீர்களோ தெரியாது. எனக்கு நெச்சு பார்க்கவே வரமாட்டேன்ட்டுது இந்த பாட்டுகள். சிலதுகள் தெரியுமா இருந்தது, சிலதுகள் எனக்கு கொஞ்சமும் தெரியாமல் இருந்தது. எனவே மிகவும் அருமையான ப்ரோக்ராம். திரும்பியும் வந்து எங்களுக்கு இப்படியான ப்ரோக்ராமை தாருங்கள். தேங்க்யூ. அருமை சித்தம். நன்றி. அடுத்ததாக அகத்தியன், நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் நன்றி. சரோஜா தேவி சுந்தரலிங்கம் அம்மா அவர்களுக்கும் ஐயா திருநாவுக்கரசர் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றிகள். இந்த தலைப்பை வந்து நான் பார்க்கறது வந்து வாழும் கலையை கற்றுக் கொடுக்கிற ஒரு தளமா நான் பார்க்குறேன். ஸோ ஏன்னா தினம் ஒரு சிறப்பான தலைப்போட சிறப்பான மனிதர்களை வந்து அறிமுகப்படுத்தி அவங்களோட சிந்தனைகளை, அவங்களோட அரும்பெரும் தேடல்களை வந்து சேகரித்து நம்ம அனைவருக்கும் வந்து இலவசமாகவும் அருமையாகவும் வந்து வழங்கி கொண்டிருக்கிற தளம் இது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க இந்த வாழும் கலை சம்பந்தப்பட்ட அற்புதமான பாடல்களை தேர்ந்தெடுத்து அந்த பாடல் வரிகள் சொல்லும் அறம் சார்ந்த சிந்தனைகளை இப்படி எல்லோருக்கும் வந்து நீங்கள் அளிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான சேவை. அது தொடரட்டும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த தளத்தை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிற அனைத்து நல்வுள்ளங்களுக்கும்
எனது பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள். வணக்கம். சிறப்பு அகத்தியன் அவர்களே. மிக்க நன்றி. அகஸ்தியனுக்கு நான் ஒரு சிறு பாராட்டு தெரிவிக்க விரும்புகின்றேன். நீங்கள் பர்மாவில் பிறந்தவர் என்று ஸ்ரீகந்தராஜா ஐயா குறிப்பிட்டார். நானும் பர்மாவில் தான் பிறந்தேன். நீங்கள் பிறந்த காலத்தில் அல்ல. நான் 2ஆம் உலகப் போர் முடியும் தருவாயில் பர்மாவில் எனது பெற்றோர்கள் இருந்தார்கள். அங்குதான் நான் பிறந்தேன். நீங்கள் என்னுடைய பேரப்பிள்ளைக்கு சமமான வயதுடையவராக இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் பர்மாவில் தான் இருக்கிறீர்களா அல்லது வேறு நாட்டில் இருக்கிறீர்களா? நான் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். நான் இப்ப லண்டன்ல இருக்கேன். ஈஸ்ட் லண்டன்ல இருக்கிறேன். இருக்கேன் இப்ப. அருமையா தமிழ் பேசுகிறீர்கள். இந்த தமிழை போன நீங்கள் ஒரு பர்மாவில் தான் கற்றுக்கொண்டீர்களோ என்று நான் யோசிக்கின்றேன். இல்லையா? சிறு வயதிலே பர்மாலயும் வீட்டுலதான் கத்துக்கிட்டேன். ஓகே. வீட்டுலதான் நல்ல கத்துக்கிட்டேன். தமிழ் அழகாக அமைதியாக சோ ஒரு பெரிய பேசுகிறீர்கள் ஐயா. பாடசாலையும் நன்றி. ஓகே, பாராட்டு. நன்றி. நன்றிம்மா, நன்றிகள். மிகவும் சோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்களும் பர்மால பிறந்தீங்கன்னு அது அது வந்து அந்த உணர்வை வந்து ஆஹ் ஆஹ் அளவில்லா இன்பம் அடைகிறேன் உங்களோட வார்த்தைகளால். வாய்ப்பு இருந்தால் உங்களை நேரடியாக சந்திக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறேன். நானும் அப்படி வேண்டிக் கொள்கிறேன் இறைவனை. நன்றி ஐயா. பாராட்டும். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. இறுதியாக டாக்டர் ஜெகநாதன் நீங்க பேசுங்க. அதோட நாங்கள் இதை முடித்துக் கொள்ளுவோம். அதன் பிறகு நீங்க பேசுங்க. அகத்தியன் ஐயா சொன்னதாக ஞாபகம். அவர் சொன்னார், பாட்டன் மொழியை வீட்டுல பேசுன்னு சொல்லி ஒரு சட்டமா. நன்றி. நான் இந்த பாட்டு செலெக்ஷனுக்காக சரோ சுந்தரலிங்கம் அம்மாவுக்கும் பாடினதுக்காக திருநாவுக்கரசு ஐயாவுக்கும் நன்றி சொல்ல தவறிவிட்டேன். அதோட அருந்ததி அம்மாவுக்கு நான் நேற்று நன்றி சொன்னேன். பேச்சும் மூச்சு மட்டும் தான் நான் யோசிச்சு கொண்டு படுத்தினேன். இன்றைக்கு பேச்சும் இசையும் உண்டு. நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நீங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் பேசி முடிஞ்சோன்னு நான் எனக்கு டெஸ்ட் பண்ணி போட்டு செய்யறது மட்டும் போதாது. நீங்க எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேசைக்குள்ள மூச்சுக்கு நடக்குது, பாடைக்குள்ள நடக்குது. நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. I'm going to tell you. நீங்க டெஸ்ட் பண்ணி போட்டு எல்லாரும் சொல்லுங்க ஃபீட்பேக். ஓகே, ஃபீட்பேக். சரி, நன்றி. நன்றி. உங்களுக்கு எல்லாம் தூண்டு இல்ல, இந்த தளத்தால நீங்க எனக்கு உங்களோட மூளை நல்லா தூண்டுவிக்கப்படுகிறது. ஜெகநாதன், ஒரு முறை நான் சொல்றேன், நான் எத்தனையோ விஷயங்கள் எனக்கு தெளிவு வந்துரு. நான் டாக்டரா படிச்சு கூட இது எனக்கு விளங்குறது இல்ல. டாக்டராக படிச்சா போல இல்ல, இது டாக்டருக்கு படிச்சா போல இல்ல, பிராக்டிகலா அறிகிறதா பெஸ்ட் நாலேஜ். சரியா? நன்றி. ஐயா, நீங்க சொன்னீங்க அது வந்து சட்டம் இல்லையா? அங்க பர்மால வந்து பெரியவங்க வந்து இணைந்து உட்கார்ந்து இந்த தமிழ் மொழி அழியாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த வாசகத்தை, இந்த ஸ்லோகனை வந்து எல்லா இடத்துலயும் நம்ம கொண்டு போனோம்னாக்க மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், ஒரு அவேர்னஸ் ஏற்படும்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவெடுத்து அதை வந்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அவங்க செஞ்ச வேலைகள்னாலதான் நீங்க பேசுற இனிமை தமிழ்ல நான் விளங்கி கொண்டு அந்த சுவையை நான் காண்றேன். இந்த மொழி எனக்கு தெரியறதுனால தானே அந்த சுவை எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த மொழி தெரியாம இருந்துருச்சுனாக்க நானும் வந்து என்னமோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தானே நானும் போயிருப்பேன். ஸோ அதனால இந்த மொழி இருக்கிறனால அந்த இன்பம், அந்த அறம் சார்ந்த சிந்தனை வந்து அந்த பெரியவர்கள் வந்து அப்போ ஒரு தூண்டுதலா இருந்தாங்கய்யா. நன்றிகள். நான் ஜோக்கா தான் சொன்னேன், அது வீட்டு சட்டம், நாட்டு சட்டம் இல்லை. நன்றி. கௌரிராஜ் அம்மா நீங்க பேசுங்க. நிறைவு செய்யணும், நேரம் போகுது. மீண்டும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நான் நேற்று தவற விட்டு விட்டேன். அருந்ததி அம்மா அவர்களின் பேச்சை எனக்கு அதை அனுப்புமாறு கேட்கத்தான் மீண்டும் வந்தேன். ஒரு வெளி நண்பர்கள் வீட்டிற்கு சென்று விட்டதால் என்னால் கேட்க முடியாமல் போய்விட்டதம்மா. அதற்கு நான் மிகவும் வருத்தப்பட வந்தது. அனுப்புங்க. நன்றி. நன்றி. அனுப்புறேன் உங்களுக்கு. நன்றி. 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 இப்பொழுது இந்த இசையின் கதையை மெச்சி அதை பாராட்டியும் ஒரு அருமையான ஒரு பாடலை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தர்மகுமார் அவர்கள் போட வேணும் என்று
விடாப்பிடியாக கேட்டுக்கொண்டிருந்தார். எனக்கு நேரம் இப்ப இருக்கிறபடியே நான் அதை போடுகின்றேன். ரெக்கார்டிங் செய்யலாமா அது? ரெக்கார்டிங்க இல்ல நிப்பாட்ட யூடியூப் வேணும். நான் ரெக்கார்டிங்க நிப்பாட்ட வேணும் பவானி மாஸ்டர். பவானி மாஸ்டர் நிப்பாட்டுங்க ரெக்கார்டிங். ரெக்கார்ட் பண்ணக்கூடாது.